ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் சொன்ன மாதிரியே என்னோடய 2வது எபிசோட சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கேன். வருக வருக என என்னோடய பிளாக் டீ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, கோல்ஸ். நம்மளுக்கு இருக்க ஒரு கோல்ஸ் எப்படி நம்மளோட பேஷன்ஸால் எப்படி அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகளை உங்களுக்குள்ளே அப்படியே தெளிச்சு விட்டு போகிற போக்கில் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். ஸோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒரு பேஷனேட்டாக இருக்கும். இட் கேன் பி எனி ஸ்போர்ட் ஆர் ஆர்ட் ஆர் எனி ஜாப் ஆர் எனி ஸ்டடீஸ். அது மாதிரி நம்மளுக்கு பேஷனேட்டாக இருக்கோன்னா அதுக்கான அந்த நேரத்தோட எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு டெடிக்கேஷனும் சச் அ ப்ரீஷியஸ் திங். நம்ம நல்லா பார்த்தோம்னா ரொம்ப ப்ரீஷியஸான திங். ஏன்னா எப்படி சொல்கிறது, அது சூப்பர் லெவல் ஆஃப் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு ஃபோக்கஸையும் ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோக்கஸையும் பில்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் தான் அது. நம்மளுக்கு நிஜமாலுமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதே நேரத்தில் நம்ம அந்த போகிற போக்கில் அதில் மேலே இருக்க ஒரு பேஷன்லேயும் ஒரு அக்ரெசிவ்னஸ்லேயும் டெடிக்கேஷன்லையும் என்ன பண்ணிடுறோம், அது எண்ட் ஆஃப் த டே இன்னொரு விதமான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ரெடி இல்லாமல் போயிடுறோம். லைக் நம்ம அக்செப்டன்ஸு, இந்த பேஷன்ஸு இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஒரு வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும், இது நடந்தே ஆகணுங்கிறது என்னோடய ஒரு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும். பட் இப்படி நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மென்டல் ஹெல்த்தை நம்ம அப்போ தான் பாதிக்காமல் பார்த்துக்க முடியும் கொஞ்சமாவது. ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு விஷயத்துக்காக நம்ம வேலையை போட்டிருப்போம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்போம், முழு நேரமாக ஒர்க் பண்ணியிருப்போம். எண்ட் ஆஃப் த டே அது நடந்திருக்காது. யாரையுமே இதில் ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் என்ன, நம்ம அது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை வைக்க முடியும். அதுக்காக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண முடியும். இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் ஸோ கால்டு கடவுள் செயல் ஆர் லக், அந்த மாதிரி யூனிவர்ஸ், அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ என்னோடய சின்ன எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் இதில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இட் கேன் ரியலி ஹெல்ப், இட் மைட் ஹெல்ப். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் டான்ஸை சூஸ் பண்ணது காரணமே எதுன்னு என்னாலே ஃபிகர் அவுட் பண்ண முடியல. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். அது எப்போ பேஷனாக மாறிச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பேர் என்னை புஷ் பண்ணி தான் அது ஒரு பேஷனே நான் அதை நம்ப ஆரம்பித்தேன். ஓகே, இது நம்மளுக்கு வருது அப்படின்னு நம்ப வச்சதே என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்க தான் ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல என்னை சேர்த்து விட்டாங்க. அப்புறம் என்னோடய ஒரு நல்ல ஒரு டீச்சர் எனக்கு இருக்கார். ஸோ அவர் என்ன கைட் பண்ணி இதை ஒரு ப்ரொஃபஷனாக உள்ள மாற்றிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, அப்போ நம்மளுக்கு ஆசை வந்துச்சு. ஓகே, இதை நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டா சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி இருந்துச்சு. பயங்கரமாக அதுக்காக ஒர்க் பண்ணிருந்தேன். அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கலை. நடக்கணுங்கிறதான் ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு எண்ணம், சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிற. இல்லை நடக்கலைன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கோம், ஆனால் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ஒரு 3 வருஷமோ 4 வருஷம் பீரியடை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் வருது. இது கிடச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சென்ஸ் ரொம்ப டிபெண்ட்டாக அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது கிடச்சே ஆகணுங்கிற இதில் பண்ணுறதுனால தான் எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் வருஷம் கழித்து நான் ஃபிகர் அவுட் பண்ணுறேன். நான் எப்போ அது ஃபிகர் அவுட் பண்ணியும் கொஞ்சம் வருஷம் அதை ப்ராக்ரெஸ் பண்ணிட்டுருந்தேன். திருப்பி சைட் பை சைடு அதை நான் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்ததே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நான் யோசிச்சுட்டேன், ஓகே வாட் எவர் அது நடக்குதோ இல்லையோ, என் கண்ட்ரோலில் என்ன இருக்குது, என்னால் அதுக்காக முழு ஒரு எஃபர்ட்டை போட முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியும் போட முடியும், போடுவோம். வந்தால் வரட்டும், வரலினா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, அதுக்கப்புறம் என்னமோ பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர ஆரம்பிச்சது ஆஃப்டர் சம் 7 to 8 years. அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர ஒரு சமயத்தில் லைஃப் அப்படி திருப்பி போடுற மாதிரி என்னோடய பேஷன் ப்ரொஃபஷனாக மாறுறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அந்த ஒரு மொமெண்ட் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்துச்சு. இதே நான் அந்த ஸ்டார்டிங்லேயே இந்த பேஷன்ஸ் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணுங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா,
கொஞ்சம் மனநல மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்தந்த நேரத்துக்கான நியாயம் வந்து கரெக்டு தான். அப்பப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நடக்கிறதா. பட் ஸ்டில் இப்போ யாராவது சொல்லிட்டாங்கன்னா வந்து நம்ம அதுக்கு அட்லீஸ்ட் அதை வந்து மைண்டில் வச்சுருப்போம். ஓகே, எப்படி இருந்தாலும் நடக்கும், அதுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லி ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டெர்மினல்னு சொல்லி ஒரு படம். ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன், இல்லைனா அது வந்து ஒரு மூவி ரிவ்யூ மாதிரி போயிடும். அந்த படத்தில் என்னென்னா, ஒருத்தர் விக்டர் நவோஸ்கிங்கிற ஒரு கேரக்டர், டாம் ஹாக்ஸ் வந்து அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து போகும்போது அவர் வந்து ஒரு ரெஃப்யூஜி. ஆனால் அவர் ரெஃப்யூஜிக்கான பேப்பர்ஸ் வந்து எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. அது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும், இல்லை டிஸ்பியூட் ஆகிருக்கும். ஹி லாஸ்ட் சம்மர், எங்கேயோ தொலைச்சிருப்பார் அவர். அதனால் திருப்பி அவரோட கண்ட்ரிக்கும் அவர் போக முடியாது, இப்போ இங்கே வந்திருக்க கண்ட்ரிக்குள்ளேயும் இவர் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு லாக் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து என்ன பண்ணுற, இங்கே ஒரு வெயிட்டிங் லான்ச் இருக்குது, நீ இங்கே தங்கு, நீ வந்து போகணுங்கிற உனக்கு ஹெல்ப் எப்போ நாங்கள் பண்ண முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் போக அவர் ஃபிகர் அவுட் பண்ணிட்டார். ஓகே, நம்ம ஊருக்கும் இவனை விட மாட்டாங்க, இதுக்குள்ளேயும் விட மாட்டாங்க, பேசாமல் இங்கேயே வந்து வாழ்கிறதுக்கு வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக என்ன பண்ணுவாப்பில் அங்கேயே ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுவார். எப்படிலாம் நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே எப்படி வேலை வந்து தேடலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அவர் சூப்பராக வந்து ஒரு வேலையும் ஃபிகர் அவுட் பண்ணிடுவார். சூப்பராக ஒரு வேலையை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அங்கே ஒரு வேலையும் அவருக்கு கிடச்சிரும். அப்படியே ஜாலியாக வாழ ஆரம்பிச்சிருவார். வாழ்ந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஒரு 18 இயர்ஸாக வந்து ஒருத்தர் ஏர்போர்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்காக இருந்தார். மெஹ்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈரான் நாட்டுக்காரர். அவர் வந்து அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் தான் ஒரு 18 இயர்ஸ் இருந்து இப்போது 2022 தான் வந்து ஹி பாஸ்ட் அவே. ஸோ அது வந்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதை பில்ட் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இதை வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் எப்படி போகும்னா, அவன் வந்த பர்பஸ் வந்து என்னவாக இருக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து இவர் ஒரு ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருக்காப்புல. என்னென்னா, அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு ஜாஸ் மியூசிக் லவ்வரு. அப்படி இருக்கும்போது அவரோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு பிக்சரில் வந்து வச்சுருப்பார், ஒரு ஃபோட்டோவில் வந்து வச்சுருப்பார். அதை வந்து காமிச்சு, மகனே இங்கே பாடுறா, இவங்கெல்லாம் எனக்கு பிடிச்சவங்க, ரொம்ப இவங்களோட சிக்னேச்சர்லாம் மட்டும் எனக்கு வேணும், இதெல்லாம் வச்சு இந்த டப்பாக்குள்ளே போட்டினா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாய் சொல்லிட்டு போயிடுவார். அப்படி போயிருக்கும்போது இவர் அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருப்பார். எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வந்து கண்டுபிடிச்சி வாங்கியிருப்பார். கடைசியாக ஒரே ஒருத்தர் இந்த நாட்டில் இருப்பாருன்னு சொல்லி வந்திருப்பார். அது கூட அவர் இருப்பாரா இல்லையான்னு கூட அவர் தெரிஞ்சிருக்காது. இறந்தாலும் இறந்துருக்கலாம், ரொம்ப வயசானவர். ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து வந்துடுறார். வந்தால் இவனுக்கு இப்படி இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டாங்க. அப்புறம் இவர் ஒரு கட்டத்தில் சில வருஷங்கள் கழித்து இவர் வெளியே போகும்போது அந்த ஜாஸ் மியூசிக் பிளேயரை வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்து அந்த ஒரு இதை வாங்கி சைன் வாங்கி அந்த டப்பாக்குள்ளே போடும்போது நம்மளுக்கே ஒரு எப்படி ஃபீல் ஆகும்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு இருந்துச்சு, அதுக்குனால அவனுக்கு இவ்வளோ அப்டக்கிள்ஸ் வந்து வந்திருக்கு. பட் ஸ்டில் அது வந்து கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு பேஷன்ஸை வந்து கடைப்பிடிச்சிருக்கான். பிடிச்சனால தான் வந்து இவ்வளோ இதுக்கும் தாண்டி கடைசியில் இந்த கோல் வந்து இவன் இதை அச்சீவ் பண்ணி ஆகணும். இது கோல் இல்லை, பட் ஏதோ ஒரு விஷயம் அவர் நடக்கணும்னு நினச்ச ஒரு விஷயத்துக்காக ஒரு பொறுமையாக இருந்தனால ஈஸியாக அதை வந்து எண்ட் ஆஃப் த டே அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஈஸியான அச்சீவ்மெண்ட் கிடையாது, பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே ஹி அச்சீவ்டு தட். இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துக்காகவும் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறதும் வந்து டெடிக்கேஷனாக இருக்கிறதும் தப்பு இல்லை. பட் அந்த ஒரு பொறுமை, அந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதோ, என்னடா நம்ம பண்ணிட்டே இருக்கோம், ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே இந்த படத்தில் சொல்கிற மாதிரி கண்ணை மூடி சரஹாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து கேட்டுக்கலாம் அமைதியாக உட்காந்து. அந்த மாதிரி கண்டிப்பாக இது நடக்குங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா, உள் மனசில் இருக்கா அப்படிங்கிற நம்பலாமா நம்பப்படாதா, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். கண்டிப்பாக அது நடக்கும். எல்லாருக்குமே அது நடக்க தான் போகுது. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன கிடைக்கும்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், கிடைச்சேதான் ஆகும். அதுதான் வந்து கணக்கு, மதுரை கணக்கே அதுதாங்கிற மாதிரி அதுதான் வந்து கணக்கு. கண்டிப்பாக வந்து நடக்கும், கடவுள் கணக்கு அது. அதுக்கான ஒரு பொறுமையை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிடைக்கலைங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து அந்த மண்டக்கலவரமே எதை பண்ணி விட்டுறோன்னு நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட நம்பிக்கையும் சேர்த்து உடச்சிரும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நம்ம சுமந்துட்டு இருந்தோம்னா பண்ணிட்டே இருப்போம், என்றைக்கா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஜக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு
நம்பிக்கைகளை வச்சுட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயத்தில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் அக்செப்டன்ஸையும் பேஷன்ஸையும் வச்சு ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு போங்க. கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும். நல்லா கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். நிறைய பேர்த்த நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் என்ன எதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனே யோசிக்காதீங்க. எனக்கே அந்த கவுண்டர் டக்குன்னு தோணுச்சு. ஸோ பி பேஷண்ட் அண்ட் ரெடி ஃபார் வாட் இஸ் கோயிங் டு கம். எல்லாத்துக்கும் ஒரு ரெடினஸ் கொடுத்து இருங்க. மென்டலி ப்ரிப்பேர் ஆகி கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. வர வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஜோசியம் மாதிரி போகுது லைட்டாக. எஸ், இப்போ நான் பேசுனது வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாகவும், ஒரு செகண்ட் நானே வந்து எப்படின்னா இவர் வந்து ஒரு வீரனாக தன்னைத்தானே ஒரு வீரனாக உணர்ந்த தருணம் மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. மைட் சம் பீப்புள் மைட் கெட் அனாய்ட் பை லிசனிங் டு திஸ். டூ மச்சான் பேசுகிறான், இதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு இருக்கும். நான் சொல்லுவேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, கண்டிப்பாக இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா யாரோ ஒருத்தங்களுக்காவது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். நல்லதாக நடக்கலைன்னா அப்புறமா நல்லதாக நடக்கும். ஓகேங்களா? இந்த வால் படத்தெல்லாம், வால்னு ஒரு படம் வந்துச்சு, நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். இதே மாதிரி பர்ஃபெக்ட் லைஃப்னு ஒரு படத்துலையும் அதை சொல்லுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்க. இன்றைக்கி என்னவோ, இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோல் என்னடா இருக்குது அதை மட்டும் யூ ஃபோக்கஸ். நாளைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நடக்கிறது அன்னைக்கு நடக்கும். பி இன் த மொமெண்ட், பி பேஷண்ட், everything will be okay. You will be successful. You are going to be successful. Even if you are not going to be successful, be at least happy and live the moment. Bye bye. Black Teaக்கு இன்னொரு டைம் சந்திப்போம் 3rd எபிசோடோட. பாய்.